ఇక్కడ చేరిన రెడ్డి కుల బాగున్నారు అందరికీ నా నమస్కారములు. భోజనం చేయనాక నిద్ర వచ్చేది అది మామూలు వయసు అయినాక. ఎలాంటే మనం అందరూ 60 ఏళ్ళ పైన అయింది, భోజనం చేసిన నిద్ర వస్తుంది. అది ఆల్మోస్ట్ వాళ్ళు కొందరు నిద్రపోతూ ఉంటారు. సరే, ట్రస్ట్ గురించి ఫస్ట్ చెప్పేస్తాను. సరే, ట్రస్ట్ గురించి ఇండివిజువల్ చేయొచ్చు. మేము 3 ట్రస్ట్ చేయడం. ఒకటి ஒன்று நமது ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு ட்ரஸ்ட், தட் இஸ் லயன்ஸ் கிளப் ஆஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். 130 மெம்பர்ஸ் இருக்காரு. இன்னொன்று யோகி ஏமன்னா எஜுகேஷன் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் 250 மெம்பர்ஸ் இருக்காரு. ஆனால் நம்ம சிஎம் கரெக்டு சொன்ன மாதிரி அசோசியேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வாங்கலாம். அந்தந்த இயர் பிரசிடென்ட்டு அவர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். அந்தந்த இயர் பிரசிடென்ட் தான் டிசிஷன் அத்தாரிட்டி. இப்போ சப்போஸ் தமிழ்நாட்டில் வந்து 12 அசோசியேஷன் இருக்குன்னா 12 பிரசிடென்ட்ஸு, தே ஆர் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், தே ஆர் ஆல் த டிசிஷன் மேக்கர்ஸ். ஆனால் ட்ரஸ்ட் மெம்பர் எவ்வளோ இருக்குல்ல. ஆனால் நிறைய ட்ரஸ்ட் மெம்பர் இருந்தால் நமக்கு ட்ரஸ்ட் மெம்பருக்கு ஏதோ இப்போ நம்ம ஒசூரில் வந்து யோகியமான எஜுகேஷன் ட்ரஸ்ட்க்கு வந்து டெஸ்ட்டு 25,000 ருபீஸு 21 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாச்சு. நமக்கு இந்த கான்ஃபரன்ஸ் பண்ணி 4 lakhs வந்துச்சு. அதில் 4 lakhs 8 lakhs வந்து 8 acres வாங்காச்சு. அப்போது நமக்கு இப்போ காசு இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். நமக்கு வந்து ட்ரஸ்ட் மெம்பர்னால தான் நமக்கு யூஸ் இல்லையோ யூஸ் இருக்குமோ அது வேறு. ஆனால் அதுலேருந்து காசு வரும், காசுலேருந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் டெவலப் பண்ணலாம். ஒன்று. செகண்ட் வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சாரி கேட்கணும், அப்பாலஜி கேட்கணும். யாருக்கு தெரியுமா? யாருக்கு சொல்லுங்க? நம்ம வெங்கடேஷ் பாபுக்கு. ஏன் தெரியுமா? அன்றைக்கி அவர் வந்து நல்லா நடத்தணுன்ட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்ம வைத்தியலிங்கம் கூட வந்து போராடினார். அந்த கடலூர் அண்ணா தூத்துக்குடியில் நாங்கள் வந்து நம்ம ஒசூர்லேருந்து வந்து 5 lakhs ஒர்த் மெட்டீரியல்ஸ் அனுப்பி நம்ம செந்தாரெட்டி இருக்கார். செந்தாரெட்டி அவர் கதையை சொல்லிட்டு இருந்தால் எனக்கே அழு வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் அங்கே. அதில் இவர் நர்சிங்கம் மாட்டிருக்கு காட்டினார். வெரி சாரி சார், அவங்க பற்றி நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டேன். இது வந்து எனக்கு தெரியல, யாரும் சொல்லவே இல்லை, நீங்கள் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். வந்து நான் வந்து கிராம்டன் டீலர் 45 yearsல இருக்கிறேன். ஒரு 35 yearsக்கு பேக்க வந்து ராஜஸ்தானில் வந்து ஒரு டீலர் ஜஸ்ட் 2 years ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. இன்ஜினியர், இன்ஜினியரு சேட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஜஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து 5 crores அந்த காலத்தில். ஏன்னா சேட்டுக்கு வந்து நோ லேண்ட், வீடு கூட வாங்க மாட்டார். ஃபஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. அவர் ஃபாதர் கொடுக்குற இதெல்லாம் வந்து ஏதோ சைட் இருந்து எல்லாம் சேல் பண்ணி அதுக்கு போட்டுட்டார். போட்ட உடனே அவர்கிட்ட பயிரை வச்சு நைட் எல்லாம் அழுந்து லாஸ்ட்டில் நம்ம ட்ரேடு நமது இது கிராம்டன் வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி. அது எல்லா டீலர்ஸ்க்கும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. உடனே வந்து அவர் மீட்டிங் போட்டார். அப்போ மீட்டிங் போட்ட உடனே இவருக்கு என்ன உதவி பண்ணலான்னுட்டு 3 years வந்து அவருக்கு டோட்டலி வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணலாம். 3 years அப்புறம் வந்து அவர் பேமெண்ட்டு ரிட்டர்ன் ஆகட்டும். அதில் சம்பாதனை பண்ணி அந்த அமௌண்ட்டும் அவர் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறாரு. சார் 3 years அவர் வாங்கவே இல்லை. 2 years தான் ரிட்டர்ன் பண்ணிட்டார். 2 yearsக்கு வந்துடுச்சு 5 lakhs அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு ஆள் வந்து சின்ன பையா 6 years பையா, அவன் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் 15 days ஹாலிடேஸு சாண்டு கொண்டு போய் டெய்லி வந்து ஒரு 10 kg சாண்டு கொண்டு போயிட்டு அந்த இதில் வந்து அந்த கடல் பக்கத்தில் வந்து ராசியாக போட்டார். எதுக்கு போட்டாருன்னா அவருக்கு ஏதோ பெர்மிட் பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. அவருக்கு சாதனை சின்ன வயசில் எல்லாம் போட்டு 10 days ராசியாக பண்ணார். டெய்லி 10 kg 15 kg. லாஸ்ட்டில் வந்து நைட் வந்து காலையில் வந்து அந்த பிரமிட் பண்ணணுன்ட்டு காலையில் எல்லாம் ரெடியாக வந்து அவர் அப்பா வர மாதிரி கூப்பிட்டு போனார். போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்து மார்னிங் வந்து ஃப்ளட்ஸ் வந்துடுச்சு. அந்த 10 நாள் 12 நாள் வந்து அந்த மணல் அவனு கலெக்ட் பண்ணி ராசி பண்ணதெல்லாம் உடச்சி போயிடுச்சு. லாஸ்ட்டில் அழுந்த உடனே லாஸ்ட்டில் வந்து அந்த கவர்மெண்ட் அவனுக்கு அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்த உடனே, நீ எப்போனா வந்து அச்சீவ் பண்ணுறீங்க, இது பரவாயில்ல, கடலில் போயிடுச்சு, டோன்ட் வரி, எப்போனா அச்சீவ் பண்ணுறீங்க. ஆமாம், அவன் வந்து இப்போது உலகத்தில் வந்து டிராயிங்கில் வந்து டாப் 10ல் இருக்கிறா.
பரகாட்டு நிஜம் நான் வந்து ஏன்னா லைன்ஸ் இதில் வந்து ஸ்டோரி சொன்னார். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் வந்து ஒரு 2 minutes வாங்குறேன் லாஸ்ட்டில். ஒரு டைம் வந்து ஒரு மாஸ் மேரேஜுக்கு போனேன், 112 மாஸ் மேரேஜ். அதில் ஒருத்தர் எல்லாரும் வாட்ச் கட்டிட்டு இருந்தார். அந்த இது அவர் வந்து யாரும் அந்த மேரேஜ் பண்ணுறதுக்கே வசதி இல்லை, இன்னும் வாட்ச் எங்கே வாங்கி கொடுக்குறாரு அவர். சரி எல்லாருக்கும் அவர் யாரோ வந்து இது பண்ணி வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு மட்டும் வாட்சே இல்லை. அம்மா எனக்கு வாட்ச் இல்லை, எல்லாரும் வாட்ச் வச்சுட்டு இருக்காரு, வாட்சே இல்லை. கேட்டு எழுறாரு. 7 years பேக்கு எனக்கு மருமகள் ஒன்று வாட்ச் கொடுத்தாரு, ஒன்று 3000 rupees ஒர்த்தில் 70th anniversary-க்கு 7 years பேக்கு வாட்ச் கொடுத்தாரு. வாட்ச் கொடுத்து அவர் கொடுத்துட்டேன் நான். அன்னைக்குலேருந்து எனக்கு வந்து நான் வாட்ச் கட்டவே இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த வாட்ச் பார்த்துட்டு குச்சி பண்ணிகிட்டே இருக்கிறான். அவர் அம்மா சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆளர், அவர் அம்மா சொல்லிட்டே இருக்கிறார், பாரு புண்ணியாத்மா அவர் கையில் இருக்கிற வாட்சை எனக்கு நம்ம மகனுக்கு கொடுத்துட்டாரு அன்னைக்கு. அன்னைக்குலேருந்து நான் வாட்ச் கட்டவே இல்லை, ஏன்னா அவரெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு கதையை சொல்கிறேன். நம்ம இவரு கேட்டார், என்ன சார் நீங்கள் வந்து சூட் கிட் போடாத வந்து எனக்கு ட்ரிம் பண்ணி ஒரு கூடாதுன்னுட்டு. நான் வந்து 135 140 கண்ட்ரிஸ் நான் சுற்றி இருக்கேன். நான் எல்லா லைன்ஸ் கன்வென்ஷனுக்கும் போயிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் அங்கே போனால் வந்து கோடே சூட் போட்டுட்டு தான் போகணும். தட் இஸ் கம்பல்சரி. எனக்கு 2 கோட் தான் இருந்தது. ஒரு கோட் வச்சுருக்கேன், அங்கே போனால் வந்து அந்த வேணும்னுட்டு. ஒரு கோட் என்ன பண்ணேன், வரும்போது வந்து நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன். வந்துட்டு வந்து டாக்ஸியில் ட்ராப் பண்ணார். பெங்களூரில் வந்து நைட்டு மிட் நைட்டில் வசூலுக்கு போக முடியாதுன்னுட்டு நம்ம சன்னு வீட்டில் தங்கலான்ட்டு போனேன். போன உடனே அங்கே 4-5 பேர் பெக்கர்ஸு அவர் அம்மா கூட இருந்தார். என்ன அவருக்கு வந்து நைட் வந்து படுக்கிறதுக்கு இறையில என்னை ஷூட் பார்த்துட்டு, அம்மா எனக்கு அந்த ஷூட் வேணும், அது எப்போ வாங்க கொடுக்குறீங்க? கேட்ட உடனே எனக்கு நமக்கு சூட்டுக்கு வேல்யூனே இல்லை பாருங்கள். சூட்டை நோட் பண்ண அப்புறம் நான் கூப்பிட்டு, நான் சூட்டு கொடுக்குறேன், ஆனால் இப்போ போடக்கூடாது. நீங்கள் வந்து கிராஜுவேட், நீங்கள் இன்ஜினியரோ இல்லை டாக்டரோ இல்லை பிஎஸ்எனோ ಯಾವುದோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறதுங்க இல்லையா, அவனுக்கு மட்டும் இந்த கோட் போடணும், நீ ப்ராமிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். புரிஞ்சுட்டாவா? ஜஸ்ட் 7 வருஷம் 8 வருஷம் அவ்வளோதான், புரிஞ்சுட்டா. உடனே வந்து கோட்டை கொடுத்துட்டேன் அவனுக்கு. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வந்து அந்த இந்தியாவிலேருந்து கோடை போட மாட்டேன் சொல்லிட்டேன் நான். இது ஒருத்தருக்கு இது பண்ணால் வந்து நம்ம இதை கொடுத்துட்டா வந்து திருப்பி நாங்கள் அந்த யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ லேண்டை நாங்கள் வந்து ஒரு தானம் பண்ணால் அந்த லேண்டை திருப்பி நமக்கு வேணும்னா அது வாங்கக்கூடாது. இது மாதிரி நான் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ எதுக்கு நான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொன்னேன்னா, நம்ம நம்ம வெங்கடேஷ் பாபு அவர் இது பார்த்து அவர் நியர்லி 2.5-3 crores லாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பட்டாபிரெட்டி காலையில் சொன்னார் ஒரு சொசைட்டி பண்ணலான்னுட்டு. பெங்களூரில் இருக்குது, வெரி மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்டு இருக்காரு. வெரி மினிமம் இன்ட்ரெஸ்ட் ஓன்லி ரெட்டியாஸ்க்கு. நான் இங்கே ஒரு 10 crores வந்து டெபாசிட் பண்ணி எல்லா பெரிய ஆள் இருக்காரு. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி பெரிய ஆள் இருக்காரு. எனக்கு பாண்டிச்சேரி பற்றி நல்லா தெரியும். நம்ம லைன் மெம்பர்ஸ் பெரிய ஆள் எல்லா எக்ஸ்போர்ட் ஆள் தான் இருக்காரு. ஹோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்காரு. ஏன் நாங்கள் எல்லாம் போட்டு ஒரு 10 crores டெபாசிட் பண்ணி அதில் இருக்கிற வட்டியில் வந்து யாருக்கான ஏதாவது தொந்தரவு இருந்தால் ஒரு 2% பெங்களூர் பேங்க் பண்ணால் 13% கேட்குறாரு. நான் 2 or 3% வாங்கி அவர் கொடுத்து அவர் அதில் டெவலப் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒன்று. இது வந்து நான் ஏன் சிஎம் கிரெடி நாங்கள் இருக்காரு நீ கூப்பிடுங்கன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, ஏன்னா அவர் வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ரொம்ப நாளும் ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார். அவருக்கு வந்து வெரி பிக் ஷாட்ஸ் தெரியும். அவர் பற்றி நம்ம லீடர்ஸ் தெரியும், ஆனால் எனக்கு நல்லா தெரியும்னா ரொம்ப நாளும் தான் அவர் பற்றி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி ஆள் ஒரு 10 பேர் இருந்தால் கலெக்ட் பண்ணலாம். ஒரு 5 பேரோ 10 பேர் நான் டெஸ்ட் பண்ணி
ஒரு சொசைட்டி பண்ணிட்டு இந்த மாதிரி யாருக்கன்னா ப்ராப்ளமா ஜஸ்ட் 3% 3% யாரும் கொடுக்க மாட்டார். பேங்க் போனால் 13%, ப்ரைவேட் பார்ட்டிக்கு போனால் 2% மினிமம். அதெல்லாம் வந்து இப்போது முடியாது. ஜஸ்ட் 3 or 4% கொடுத்து அவருக்கு உதவி பண்ணால் இதில் வந்து ஸ்டேட்டில் நார்த் இந்தியன்ஸுக்கு இருக்குது. அந்த வசதி நார்த் இந்தியன்ஸ் இருக்கு யாருக்கும் இல்லை. ஏன் நார்த் இந்தியன்ஸ் வந்து எல்லா வீட்டில் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னா ஓன்லி பிகாஸ் ஆஃப் தட் சொசைட்டி. நம்ம ரெட்டிஸுக்கு இல்லை. அவர் சொன்ன மாதிரி பெங்களூரில் வந்து 6% வாங்குறாரு. இது வந்து நீங்கள் எல்லாம் சரி ரீட் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் எல்லாம் சரி உதவி பண்ணலாம். இந்த மாதிரி யாருக்கான ப்ராப்ளமான வந்து நாங்கள் ஒன்று நம்ம உதவி அவருக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ஃப்ரீயெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாது. மினிமம் 3%. அந்த 3%க்கு ஃப்ரீயாக கொடுக்கல. ஆனால் ஃப்ரீயாக வேல்யூ இல்லை. ஒரு 3% ஃபிக்ஸ் பண்ணி அவர் கொடுத்தா அவருக்கு ஒன்று திருப்பி ஒன்று டெவலப் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்குறாரு. இது என்னுடைய சஜஷன். அது நீங்கள் வந்து எப்போ இன்னைக்கு அதை வந்து டீப்பாக யோஜனை பண்ணி அப்புறம் முடிவுக்கு வாங்க. ஆச்சு ஃபைனலில் வந்து நம்ம சுவாமி கிட்ட அது இந்த ஃபைல் கொடுத்துடுங்க சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி சுவாமிஜி எனக்கு ஐடியா இல்லை, இவர் சொல்லவே இல்லைன்னு நீங்கள் கூப்பிட்டு வந்தேன். நான் கூப்பிட்டு டெஃபினட்டாக அவர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா அவர் வந்து நம்ம சுவாமி அவர் உருவாக்கிருக்கு வசூர்லேருந்து தான். அப்புறம் தான் எப்படி ஒன்றா ஒரு டைம் வந்து நம்ம வசூருக்கு வந்து ஒரு ஸ்கூல் டேக்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு ராமலிங்காடு நம்ம வில்லேஜ் தான். அப்போது வந்து ராமலிங்காடு கிட்டே சொல்லிட்டே இருந்தேன், நமக்கு வந்து குரு எல்லாத்துக்கும் குரு இருக்காரு, நமக்கு குரு இல்லையே, இவன் பண்ணக்கூடாது. ஒரு ஆல்ரெடி இன்ஜினியரு, ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடா தெரியும், லிட்டில் வந்து தமிழ் சுமாராக தெரியும். வந்து ஏன் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவரும் ஐடியா வந்துடுச்சு. உடனே வந்து பண்ணிட்டாரு. இப்போ அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு. அவருக்கு வந்து அவர் கூட டிஸ்கஷன், அவருக்கும் நிறைய இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நிறைய எல்லா பெரிய பெரிய ஆளுக்கிட்ட கான்டாக்ட் வச்சுருக்காரு. சப்போஸ் இதுக்கு வந்து உதவி வேணும்னா பெங்களூர் ஆளுக்கிட்ட வாங்குறாரு. ஏன்னா பெங்களூரில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ரெட்டியர்ஸ் ட்ரை பண்ணால் 10 years பெங்களூர்னு ரூல் பண்ணலாம். அந்த மாதிரி சவுண்ட் பார்ட்டி இருக்காது பெங்களூரில். 10 years வித்தவுட் எனி டேக்ஸ் 10 years ரூல் பண்ணலாம். அந்த மாதிரி நான் ஒரு ஆளுக்கு ஒன்று 50 lakhs 1 crore 1.5 crore ரெண்ட் வந்துட்டு இருக்கு மந்த்லி. அதனால தான் அவர் சப்போர்ட் வாங்கலாம். இது நீ யோசனை பண்ணுங்க. வசூலில் வந்து நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இயர் கன்வென்ஷன் நடத்தணும், 6 years கன்வென்ஷன் நடத்தணும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். ஆல் இண்டியா ஆல்ரெடி இருக்குது, ரீச் ஆகவில்லை. ஏன்னா வசூலில் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நானும் வெங்கரெட்டி நம்ம வசூலில் நிறைய பேர் சேர்த்துட்டு 2 பேரும் முன்னாடி வந்து அதை நடத்தி கொடுத்தாச்சு. நம்ம பட்டாயப்பு சார், நம்ம நாராயணன் சார் எல்லாம் வந்தார். நியர்லி வந்து ஃபாரின்லேருந்தா, டெல்லியிலேருந்தா, வேறு கண்ட்ரீஸ்லேருந்தா கூட வந்திருந்தார். நியர்லி ஒரு 15 மினிஸ்டர் இருந்தார். அப்போ வந்து நெஹ்ரு கே சார் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாம் அவரெல்லாம் வந்திருந்தார். நியர்லி வந்து ஒரு 2 days கான்ஃபரன்ஸுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி அப்போ 5 lakhs பீப்புள் வந்து போனார். நோ ரிஜிஸ்ட்ரேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் காசு வந்துடுச்சு. அவ்வளோ பெரிய கன்வென்ஷன் எடுத்து அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் 4 lakhs மிச்சம் பண்ணி இன்னும் 4 lakhs வந்து ட்ரஸ்ட் மெம்பரை கலெக்ட் பண்ணி லேண்ட் வாங்கிருக்குது. இப்போ அது வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கு. அது வந்து நாங்கள் வந்து ஒசூரில் வந்து நம்ம நிறைய பேர் இருக்கார், ஸ்டால்வர்ட்ஸ் இருக்கார். அவர்கிட்ட நான் வந்து யோசனை பண்ணி, ஆனால் அப்புறம் ஓகேன்னு சொன்னால் டிசம்பரில் ஆகாது. ஏற்கனவே ஒசூரில் ரொம்ப குளிர், டிசம்பரில் ரொம்ப குளிர், நீங்கள் கூட தாங்க முடியாது. இந்த பிப்ரவரி தான், மார்ச் தான், சரி ஜனவரி தான் ஓகே. திஸ் டைம் இஸ் ஓகே. என்ன குளிரும் இருக்காது, ஹாட்டும் இருக்காது. சப்போஸ் அவர் ஓகேன்னா நெக்ஸ்ட் வந்து பெங்களூரில் பிப்ரவரி மீட்டிங்கில் வந்து நாங்கள் வந்து நம்ம ராமலிங்காரெட்டி சொல்லிட்டு, நமக்கு வந்து லீடர் ராமலிங்காரெட்டி தான். ஈவன் ஒசூர் இருந்தால் கூட அவர் தான் நமக்கு லீடர். ஐதர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி ஆர் நமக்கு தான். அவர் வந்து பார்ட்டி நாங்கள் பார்க்குறதில்ல, அவர் நமக்கு லீடர். அவருன்னு ஒப்பீனியன் வாங்கிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு.
பண்ணலாமான்னு கேட்டு அவர் ஓகேன்னா நான் வந்து டெஃபினெட் பண்ணலாம். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ரூம்ஸ் வந்து அக்கார்டிங் டு யுவர் ஸ்டேட்டஸ் 600 வேணுமா, 1000 வேணுமா, 1500 வேணுமா, அக்கார்டிங் டு ஸ்டேட்டஸ். அதுக்காக ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் நம்பர் கொடுத்துட்டு அவருக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, மம்டோ ஃப்ரீ, சாப்பாடும் ஃப்ரீ. இது வந்து நான் முதல்ல அப்படியே பண்ணிச்சு, இப்போ கூட அப்படியே பண்ணேன். சப்போஸ் தொழிலில் வசதியில் வந்து இன்னொரு பதிலாக சொன்னால் நம்ம ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் வந்து எல்லாம் அப்படி இது வந்து ஓகேன்னு சொன்னால் நான் அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகே, இதுவே தேங்க்யூ.